என்ன மறந்துடாத தமிழ் இல்ல மாமா. மறக்க முடியுமா? நீயும் நம்ம குழந்தையன் எல்லாமே. இந்த பொண்ணு இந்த ஆணுக்கு முத்தம் கொடுத்தபடி உடுக்க அடிச்சதுலேருந்து ஐஸ்வர்யா ரொம்பவே நொந்து போயிருக்காங்க. சின்ன மருமகள என்ன பண்றதுன்னு தெரியல. இதுங்க 2 பேரும் கோழி அடக்காக்கன காத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஐஸ்வர்யாவ வெளியில விட்டா உண்மைய கதறிடுவா அப்படின்ட்டு. இப்ப நம்ம கருப்பு என்ன பண்றாரு, கார் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களா. ஈஸ்வரியும் சித்ராவுக்கும் செம்ம கோவம் வருது. என்னது காரா? எதுக்கு? ஏன் கருப்பு சும்மா இருக்க மாட்டியா? சேதுக்கிட்ட வந்து தூண்டி விடுற? நம்ம வீட்டு காசு ஊர் காசா என்ன சும்மாவா கிடக்கு? அப்படி இப்படிங்கல. என்னது யாருக்காகவும் கொடுக்கலப்பா, எங்க வீட்டு பிள்ளைக்காக நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு கருப்பு சொல்ல, என்னது உங்க வீட்டு பிள்ளையா? அட ஆமா சின்னம்மா, நம்ம வீட்டு பிள்ளை. அவங்க கஷ்டப்படுறாங்க தெரியுமா தமிழு. வெளியிலே வச்சிட்டு இருக்காங்க, காருக்குள்ள ஏசி போட்டுட்டு உட்காந்துக்குருவாங்கல்ல, அப்பதான் தான் போகுது வருது. நம்ம பிள்ளைகளுக்காகத்தான் நான் சொன்னேன். சேது ஆமா அப்படிங்கிற மாதிரி கரெக்டா பாக்குறாரு. சேது சொல்லு சேது, உங்க சின்னம்மா பாரு கேக்குதுல்ல. நான் பிள்ளை நினைப்புல இருந்துட்டேன். சின்னம்மா என்ன சின்னம்மா, பேசாம இருங்க சின்னம்மா. என் பிள்ளைகளுக்காகத்தான் நான் வாங்கி கொடுக்குறேன். இங்க பாரு சேது, பிள்ளைங்களுக்கான அப்புறம் சொத்து பூராத்தையும் லவுட்டிக்கிருவா, நகை பூராத்தையும் வாங்கிருவா. பாத்து இருந்துக்க. ச்சே, என்ன சின்னம்மா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கல டக்குன்னு கருப்பு என்ன பண்ணுது, ஐடியாவோட போனை பண்ணிடுறாருங்க தமிழ்ச்செல்விக்கு. அட்டன் பண்ணி அண்ணே அண்ணேன்னு சொல்ல இவங்க பேசுறது எல்லாம் கேக்குது. யாரை பார்த்து இந்த சொத்தை ஆட்டைய போட போறா, நகையை அள்ளிட்டு போயிருவா அப்படின்னு யாரை பார்த்து சொல்றீங்க? தமிழ்ச்செல்வி சொத்து பத்துக்கு ஆசைப்படுறவளா? அவ கூட எத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க, வாழ்ந்திருக்கோம். அவ 5 பைசாவுக்கு ஆசைப்பட்டவளா? இங்க இருக்கையில கூட அவ உழைச்சு சம்பாரிச்சு வாழ்ந்துட்டு இருந்தவ. அப்பேற்பட்ட என் பொண்டாட்டிய பார்த்து சொத்தை லவட்டிக்க பாக்குறான்னு கேக்குறீங்களே, எப்படி சின்னம்மா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஒரு நியாயம் இல்லையா? அவ தப்பு பண்ணான்னு இன்னும் நிரூபிக்கல. அவ தப்பு இல்லாத இப்ப குற்றவாளி கூண்டுல நிக்கிறா, அவ்வளவுதான். நான் முன்னாடிதான் அவ குற்றவாளின்னு முடிவு பண்ணிருந்தேன். ஆனா இப்ப அந்த மந்த சொல்லிட்டாரு, மந்த கருப்பு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கேல அவ முழு குற்றவாளி இல்ல. யாருன்னு நான் கண்டுபிடிச்சு என் பொண்டாட்டி மேல எந்த தப்பு இல்லைங்கிறத நிரூபிப்பேன். அது வேற விஷயம். ஆனா சொத்த ஆட்டைய போட போறான்னு சொன்னீங்கல்ல பாருங்க, எப்படி சின்னம்மா தமிழை பத்தி அப்படி பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? தாங்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போற மனசு, வைராக்கியம் உள்ளவ. எப்படி கருப்பு சொன்னுச்சு, சாமி வந்து சொன்னுச்சாமே, நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. வைராக்கியத்தோட வாழ்ந்துட்டு இருக்க வைராக்கிய பெண்ணு அப்படின்னு. அப்பேற்பட்டவளை பார்த்து நீங்க எப்படி சொல்ல போச்சு? என்ன செய்யுது பொண்டாட்டிங்கிற ஒரு வார்த்தை சொத்த ஆட்டைய போட போறான்னு சொன்னேன், அதுக்கு இம்புட்டு பேச்சு பேசுற? ஒரு வார்த்தைதான் கொள்ளு வெல்லும் சின்னம்மா. நீங்க இனிமே வார்த்தை விடாதீங்க. அவ என் பிள்ளைங்களுக்கு அம்மா, என் பிள்ளைங்களை பெத்தவ, சுத்தமானவ, புனிதமானவ. அவளை களங்கப்படுத்தினா என் பிள்ளைங்களும் களங்கப்பட்டது மாதிரிதான். தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி திருடி பொய் சொல்லி இப்பெல்லாம் பேசாதீங்க. இல்ல அவ பொய் சொல்லித்தானே, பொய் சொன்னாலா இல்லையான்னு உண்மை ஒரு நாளைக்கு வரும். மாமா வாங்க நம்ம போவோம். என்ன இவன் இந்த பேச்சு பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லி இதுங்க பார்த்து பயப்படுதுங்க. ஐயோ அப்படின்ட்டு கருப்புக்கு ரொம்ப சந்தோஷம். முன்னாடி போய் உட்கார்றாரு. இவர் வந்து பின்னாடி வந்து உட்கார்றாரு. பிள்ளை எடுத்துட்டு அடுத்து வரங்காட்டிலையும், அதா தமிழ் கேட்டியா? கேட்டனே. என்ன சொல்லி கொடுத்து பேச சொன்னீங்களா? யார்த்தா அப்படிலாம் பேசுற? சின்ன மாமா சொல்லி கொடுத்து பேச முடியும்? சும்மா சொன்னேன். என்னவா அந்த சொத்தை நான் அழிக்க போறேன், ஆட்டைய போறேன்னு சொல்றாள் அவ அப்படிங்கல. இல்லவா அதோட புத்தி அப்படி. அது பேச்செல்லாம் நீ கேட்காத. நீ இல்லண்ணே, எனக்கு அந்த காரு வேணா, ஒண்ணு வேணாம். ஐயோ நீ இப்ப வேணான்னு சொன்னா, நீ சரின்னு சொல்லிட்டு இப்ப வேணான்னா என்ன காரணம் கேட்டா நான் என்ன சொல்றது? அதுவும் இல்லாம அத்தா அப்படிலாம் நினைக்காத. இப்பதானே உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிறத கேட்டதுக்கு அப்புறம் அந்த சொத்து வேணாம் சொக வேணான்னு சொன்னா என்ன? அந்த சாக்கடை கூவுது நாறுதுன்னா நீ நினைக்க கூடாதுதா. உன் மேல சேது எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான் அப்படிங்கல. சரின்னு பேசாம இருந்துடுறாங்க. அப்புறம் அங்க போயிடுறாங்க. தமிழ்ச்செல்லியும் கூட்டிக்கிட்டு போறாங்க. போயிட்டு கார் ஷோரூமுக்கு போயிட்டு எந்த கார் வேணும் அப்படி இப்படின்னு பேச, 2 குழந்தையுமே தான் தூக்கிட்டு போறாங்க. அவங்க வீட்டுல இருந்து அப்பத்தால இருந்து எல்லாம் பிடிச்ச காரா பாப்போம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். இது நல்லா இருக்கு போதும் அப்படின்னு குறைச்ச விலையில சொல்றாங்க. இந்த காரெல்லாம் வேணாம் அப்படின்னு சொகுசு காரா போய் பாக்குறாரு. அண்ணே இதெல்லாம் வேணாண்ணே, இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படிங்கல. இங்க பார்த்தா இந்த காரு உனக்கு ஒண்ணும் வாங்கல, இது எங்க வீட்டுக்கு அவங்களுக்கு தான் வாங்குறாங்க. உன்னைய கொண்டே விட்டுட்டு மறுபடியும் கூட்டு வர போறாங்க, அவ்வளவுதான். ஒரு பயணம் மாதிரி தான். நீ அதுக்கு கூட தான் காசு தரேன்னு சொல்லிட்ட. அப்புறம் என்ன, உனக்கு வாங்கி கொடுக்குறாந்தா எதுக்கு இப்படி 50 லட்சத்துல வாங்கி கொடுக்குறேன் நீ சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. பார்த்தா 50 லட்ச ரூபாய்க்கு காரு வாங்கிட்டோன்னே என்ன சந்தோஷம் தெரியுமா செல்லப்பாண்டிக்கு? ஐயோ என் மகளுக்கு 50 லட்ச ரூபா காரா அப்படின்னு வாய மூடு. 50 லட்சம் மட்டும் இல்ல, 50 கோடியே உன் மகளுக்கு கொட்ட ரெடி. அந்த வீட்டுல இருக்குது பாரு தத்திர முடிச்சது, அதுல விரட்டிட்டாலே போதுமே. கண்டிப்பா அது என்ன பண்ணுதுன்னு கண்டுபிடியா, நீ என்னையா பண்ற? கண்டுபிடிப்பேன் சித்தப்பா, கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு வெளியில வேணான்னு சொன்னாலும் அம்மாச்சி கேட்க மாட்டேங்குது, சும்மா ரெடி அப்படின்ட்டு. ஆனா பாத்தீங்கன்னா வேணான்னு திரும்புது. புள்ள வந்து அந்த கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்குது. அந்த
கைப்பிடிய. அப்போ என் பிள்ளைக்கு இந்த வண்டி தான் புடிச்சிருச்சு. மாமா என்ன சொன்னாலும் சரி இந்த வண்டி தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லவும் வேற வழி இல்ல. சரின்னு சொல்லி புக் பண்ணிடுறாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள பார்த்தா அழகா மது மதுன்னு 50,00,000 காருனா சும்மாவா இருக்கு? ஏசி போட்டு அப்படிதான் இருக்கு. இங்கிட்டு சுத்தி இங்கிட்டு பார்த்தா அழகழகா அப்படியே சூப்பரா இருக்கு. தமிழுக்கே ஒரு ஆசை வருதுன்னா பாத்துக்கங்களேன். அது பின்னாடி 4 முன்னாடி பேரு 7 பேர் உட்காரலாங்க. நல்ல சூப்பர் காரு வாங்கிடுறாங்க. அப்புறம் கருப்பு என்ன பண்றாரு, சரி நீ வண்டிய ஓட்டிட்டு வீட்ல கொண்டோய் விட்டுரு. நான் நம்ம கார்ல போறேன் அப்படின்னு கருப்பு சொல்ல, ஐயையோ! என்னால முடியாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, ஏப்பா எவ்வளோப்பா விலை? அப்படிங்கிறாரு ராஜாங்க. 50,00,000 தான் அப்பா அப்படிங்கல. 50,00,000 தானா? ஏன்டா கூட வாங்கி ₹1,00,00,000 வாங்கி குடுக்க கூடாது? நம்ம பேர பிள்ளைங்க, நம்ம வீட்டு வாரிசுக்கு அப்படிங்கிறாங்க. 50,00,000 அடியே ஐசு ஐசு வாடி ஏன்டா அப்படி குடுத்தேன்னு கேளுடி. எங்ககிட்ட ஒரு 5,00,000க்கு மட்டும் கணக்கு கேட்டில? அட போங்க ஆன்ட்டி 5,00,000மோ 10,00,000மோ என்னைக்கு நானே இங்க அள்ளு விட்டு போய் கிடக்குறேன் அப்படின்னு உள்ளார போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. வரமாட்டேங்குது. கார பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களோட இருக்கா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரியா, இப்ப 2 பிள்ளையும் விட்டுட்டு வந்துட்டேன். இந்தா நான் போயிட்டு கருப்பு மாமாவோட வந்துருவேன் அப்படிங்கிறாங்க. எப்படி போவ? அட நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த கார் எடுத்துட்டு போயேன். அதுக்கு அங்கேயே போயிட்டு வந்திருப்பனே அப்படிங்கிறாங்க. ஆமால்ல, இப்ப என்ன பண்றது? பரவால்ல நான் ஏதாவது கார் டாக்ஸி புக் பண்ணி போயிடுறேன். அங்க வரையில நானும் கருப்பு மாமாவும் வந்துடுறோம். நல்ல ஐடியா. அந்த ஐடியால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு கருப்பு எல்லாரும் இறங்கிடுறாங்க. இறங்குனதுக்கு அப்புறம் பாக்குறாங்களா, சூப்பரா இருக்குல்ல, சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாறாங்க. அதுக்கப்புறம் மாமா கிளம்பலாமா? காலையில கரெக்டா வந்துருங்க. வேணா கார இங்கேயே நிப்பாட்டிட்டு போலாமா மாமா? ஏப்பா கார இங்க நிப்பாட்டினா அப்புறம் ஓட்டுறதுக்கு நான் தானே வரணும். அதுக்கு அங்க இருந்தாலாவது கால் பண்ணா நான் வந்துருவேன். ஓ ஆமால்ல அப்படின்ட்டு என்ன அப்பத்தா கிளம்பலாமா? போயிட்டு வாடா என் பேராண்டி அப்படின்னு முத்தம் குடுக்க, அப்படி திரும்புறாங்க. தமிழ்ச்செல்வி முறைக்குது. இவ ஒருத்தி அப்படிங்கல. இங்கிட்டு திரும்புறாங்க. திரும்புனோனே புள்ள அப்படின்னு கேட்க, ஆமால்ல புள்ள குடுக்கணும்லன்னு போய் புள்ளைய எடுத்துட்டு வராங்க. அது பார்த்தா மாத்தி எடுத்துட்டு வந்துருது. பொம்பள பிள்ளை வந்து குடுத்துருது. என்ன தமிழு மாத்தி குடுக்குற? மீனாட்சிய குடுத்துருக்க. ஆமால்ல மாத்தி குடுத்துட்டேன். சாரி அப்படின்னு வாங்க. இல்ல இருக்கட்டுமே. என் அம்மாவுக்கு கொஞ்சம்னு ஆசையா இருக்கு அப்படின்னு கைய பிடிக்கிறாரு. தமிழ்ச்செல்வி கைய அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் அப்படிங்கல. சரி வச்சுக்கங்க இந்த வாரம் அப்படிங்கிறாங்க. தேங்க் யூ தமிழ் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் உள்ளுக்க போறாங்க. சேது பின்னாடியே போறாரு. அதான் குடுத்துட்டேனே அப்புறம் என்ன? இல்ல அழகரையும் பார்க்கணும் ஆசையா இருக்கு. ஷோ சரி போய் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்ப டக்குன்னு இவர் முந்திடுறாரு. இந்த பிள்ளை போகும்னு நினைச்சு இவரு பின்னாடியே போனா தமிழ் சொல்லி டக்குன்னு திரும்பிடுது. 2 பேரும் மண்டையில முட்டிக்கிறதுங்க. அம்மா அப்படின்னு சொல்ல, சாரி சாரி தமிழ் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்ல உள்ளுக்க போறாங்க. அழகரு அப்படின்னு 2 பிள்ளையும் மாத்தி மாத்தி கொஞ்சுறாரு. எனக்கு விட்டுட்டு போக மனசே இல்லடா. நான் எப்படிடா உன்னை விட்டுட்டு போவேன் அப்படின்னு அழுகுறாரு. என்னடா ஆன மாதிரி இருப்பாரு அழுகுறாரேன்னு நினைக்க, பரவாயில்ல கிளம்புங்க. உங்க வீட்ல இருந்து போன் அடிச்சுட்டே இருக்காங்க. கருப்பு வந்து போன் அடிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இதை வந்துட்டேன் மாமா அப்படின்ட்டு பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு கிளம்ப, ஏன் தமிழ் உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு போறேன்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாங்க. கொண்டாயா புள்ளைய குடியா அப்படின்னு கருப்பு வாங்கிட்டு போக, நீங்க என்ன பண்றாரு சேது, நான் வர்றேன் வர்றேன். ஆமா அப்பதான் பாத்துக்கோங்க. பாத்துக்கிறேன்டா. இல்ல பத்திரமா பாத்துங்க. என்னடா உன் பொண்டாட்டிய தான் சொல்ற? பாத்துக்கிறேன். அம்மாச்சி சும்மா இருடி நீ கிளம்புடா அப்படிங்கிறாங்க. சேது கிளம்புறாரு. காரு கிட்ட போறாரு. இந்த புள்ள தமிழ் வந்து அழகரை வச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ் கொஞ்சம் தொண்டை இதா இருக்கு, தண்ணி கொண்டாரியா அப்படிங்கிறாரு. புரிஞ்சு போச்சு தமிழுக்கு நம்மளை பக்கத்துல வச்சு பார்க்க ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறாங்க. தண்ணி அப்படிங்கல. சரி தனம் தண்ணி கொண்டா. அக்கா எந்திரிக்க முடியலக்கா, நீ வந்து எடுத்துட்டு போ. ஏன்டி இப்படி பண்ற அப்படின்ட்டு மெல்ல போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து இந்தாங்க அப்படின்னு கொடுக்க, அது என்ன அங்கிட்டு பார்த்துட்டே கொடுக்குற, இங்கிட்டு திரும்பி கொடுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஓ பெரிய மந்த கருப்பு சொன்னோன்னே
என் மேல கொஞ்சம் பாசம் வந்துருச்சோ? அப்பலாம் இல்ல. சும்மா தான் அப்படின்னு வாங்கி தண்ணிய குடிக்கிறாரு. இந்தா அப்படின்னு குடுக்கையில கைய புடிச்சுட்டே குடுக்குறாங்க. சொம்ப குடுக்குறாரு. கைய புடிச்சு வாங்குறாங்க. புடிக்கையிலே கைய தொட்டு அப்படியே வாங்குறாங்க. ஒரு மாரியா ஃபீலிங்கோட அப்படின்னு சிலுக்குது தமிழுக்கு. அப்படின்னு பாக்குது. அப்பதான், "டேய் போதும்டா. எடுறா கைய" அப்படின்னு சொல்ல, நான் எங்க எடுத்தோம்? அவங்க தான் எங்கள புடிச்சுட்டு இருக்காங்க. பாக்குறாங்க, தமிழ் தான் கைய புடிச்சுட்டு இருக்கு. ஐய்யய்யோ! அப்படின்னு 2 பேரும் விலகுறாங்க. கூடிய சீக்கிரம் பெரிய வந்த கருப்பு 2 பேரையும் சேர்த்து வச்சுருவ போல இருக்கே! அப்படின்னு பாக்க, இங்க தமிழ் இப்படி திரும்பிருது. இவரு கார்ல ஏறி உட்கார்றாரு. ஏறி உட்கார்ந்தவரு வண்டிய திருப்பையில அப்படி கண்ணாடிய இறக்கி விடுறாரு. "மாப்ள, போதும் மாப்ள. வேணா நீங்க இங்கே இருக்கிறீங்களா?" அப்படிங்கல. "மாமா சும்மா இரு மாமா" அப்படிங்கிறாங்க. அ வண்டிய யூ டர்ன் போட்டு திருப்புனா, தமிழ் வேகமா வருது. "மாமா, மாமா வண்டிய நிறுத்துங்க. தமிழ் வர்றான்" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடில தெரியுது. வர்றாங்க. "என்ன? என்ன தமிழு? என்ன?" "மாப்ள என்னாச்சு? என்ன?" ஒண்ணும் இல்ல. இப்பலாம் என்னன்னே தெரியல. தமிழ பார்த்தோனே ஒரே குஷி" அப்படிங்கிறாரு. கிட்டக்க வந்தோனே, "என்ன?" இல்ல எனக்கு மீனாட்சி பார்க்கணும் போல இருக்கு. அதான்." பார்க்கணுமா? இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு கதவ தொறக்க, "வேணாம், வேணாம். இப்படியே காமிங்க" அப்படின்னு கண்ணாடி வழியா மேல பார்க்குறாங்க. தூக்கி குடுக்குறாரு. அப்படியே போயிட்டு முத்தம் குடுக்குறாங்க. சேது மண்டையும், தமிழ் மண்டையும் மறுபடியும் டச்சிங் ஆகுது. குழந்தைக்கு முத்தம் குடுக்குற மாதிரி 2ம் உரசிக்கிறாங்க. நல்லா ஜாலியா தாங்க போயிட்டுருக்கு. இப்படி போனா நல்லா தான் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.